Hey guys, good morning. Welcome back to the channel. நான் கௌதம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஹவுரால அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கேங்க. ஹவுரா. ஓகே. ஸோ என்னோடய ஹோஸ்ட் வீட்டிலேருந்து நான் இப்போ கொல்கத்தாக்கு கிளம்ப போகிறேன். ஹவுரான்றது ஒரு தனி சிட்டி, கொல்கத்தான்றது ஒரு தனி சிட்டி. என்னோடய ஹோஸ்ட் வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதுதான் அவரோட அப்பார்ட்மெண்ட். ஸோ 3வது மாடியில் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மேலே தான் வீடு இருக்குது, அவரோட வீடு. இவர் தான் அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி. ஹாய் சார். அம்பர்லா ரைனிங் டுடே. ஓகே. ஓ Weather forecast from TV. Weather forecast from AIR. Please quick take bus. That's my problem. Okay, I booked a bike taxi. Okay. Bike taxi That's from all. here to. One man's in your take now. Immediately. Lunch, breakfast take me. Lunch. Hotel. Yes, hotel. Started. Rain is coming. Okay. Yeah. Wait. இவர்கிட்ட போய் என்னடா இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னை விடவே அவர் வந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஓகே. After 9 PM. Okay, sir. ஓகே. நான் பைக் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். இதுதான் வந்து ஹவுராவோட 59 பஸ் ஸ்டாண்ட், பகுல்தலா அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான அறிகுறியே காணோம். வெறும் டாக்ஸி பஸ் மட்டும்தான் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இந்த ரோடு தான் வந்து ஹவுராலேருந்து கொல்கத்தா போகிற ரோடு. நான் வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிட்டேன். இப்போது பைக் டாக்ஸியில் ஹவுராலேருந்து கொல்கத்தாவுக்கு நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து 2 விதமான டாக்ஸி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகுதில்ல எல்லோ டாக்ஸி, ஸோ அது. அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ரிக்ஷா. அண்ட் இங்கே இருக்க ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. கவர்மெண்ட் வந்து ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணுறதில்ல. அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பஸ், இதுதான் பஸ். நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எஜுகேஷன்லேருந்து. இங்கே வந்து பீப்புள்ஸ்க்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து நிறையா வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ரோடை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இங்கே இருக்க ரோட்லலாம் ப்ராப்பராக அந்த லைன்ஸே வந்து போடாமல் இருக்காங்க. எல்லோ லைன், ஒயிட் லைனு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக மக்களுக்கு நிறையா விஷயம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஹவுராவோட ஒரு டோல்கேட்டுங்க. ஹவுராவையும் கொல்கத்தாவையும் இணைக்கிற டோல்கேட். ஆக்சுவலி
உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் ஹவுராலேருந்து கொல்கத்தா போயிட்டுருக்கேன்ட்டு. ஹவுரா சிட்டியும் கொல்கத்தா சிட்டியும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹவுரா பிரிட்ஜ். ஸோ 1943லேயே இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. போல்ட்டு நட்டெல்லாம் யூஸ் பண்ணாமே இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. செம்மையான விஷயம் இல்லை? அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அதிகமாக நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜை வந்து சிட்டிக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இன்னொரு பிரிட்ஜ் வந்து கட்டிட்டாங்க. அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நான் ஹவுராலேருந்து கொல்கத்தா போக போகிறேன். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஹவுரா பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ஃபாகாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. அதனால் சுத்தமாக தெரியல எதுவுமே. இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைம்லலாம் லைட் போட்டாங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராம் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொல்கத்தாவில் மட்டும்தான் இருக்குது. 2 பெட்டி மட்டும்தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ மேலே வந்து எலக்ட்ரிக் கேபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் அந்த டைமில் வந்து இந்த ட்ராம் ட்ரெயினை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொல்கத்தா சிட்டியில். ஸோ ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் இருக்கிற ட்ரெயின், பட் எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இது யாருமே யூஸ் பண்ணாதனால இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் நிறையா ட்ரெயின்ஸ் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து பாதி லைன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒன்லி 2 ட்ராம் ட்ரெயின் மட்டும்தான் வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து கொல்கத்தாவில் ஒன் ஆஃப் த யூனிக் வே ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த டைமில். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதாங்க ட்ராம் ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி. ஸோ கைஸ் ட்ராம் வந்து இப்போ எடுத்துட்டாங்க.
ரோட்டு ஓரமாக தான் இந்த ட்ராக் இருக்குது. உங்களுக்கே தெரியும் சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது. இப்போ வந்து சிக்னலில் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ரோட்டில் தான், நம்ம போகிற ரோட்டில் தான் ஒரு சைடில் வந்து இந்த ட்ராம் ட்ரெயினோட ட்ராக் இருக்குது. சப்போஸ் இந்த ட்ராம் ட்ரெயின் வந்து ரோட்லேயே கிராஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்துக்கணும், ட்ரெயின் வந்து வருதான்னு இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நின்றுக்கணும். ஸோ ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் திரும்ப போயிடலாம். இப்படி தான் இந்த ட்ரெயின் வந்து கொல்கத்தாவில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதாங்க நம்ம வந்து ட்ராம் ட்ரெயின் அப்படியே சிக்னலில் நின்றுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும். ஸோ நான் இறங்கியாச்சு. இதில் போகிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. நீங்களும் கொல்கத்தா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு டூரிசம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் அழிஞ்சிரும். ஃபைனலாக என்னோடய ஹோஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய வீடுங்க. டைனிங் டேபிள், இது ஒரு பால்கனி மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன், ஃப்ரிட்ஜ் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு டிவி ரூம். ஸ்பீக்கர்லாம் பாருங்கள், பலமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர். அப்புறம் இங்கே நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா புக் வச்சுருக்காரு. அது பக்கத்துலேயே இன்னொரு ரூம், ஜிம் ரூம்னு கூட சொல்லலாம். இதுவும் ஃபுல்லாக எம்டி. ஏர் கூலர் இருக்குது. ஜிம் செட்டப். இங்கேருந்து லொக்கேஷன் இதுதான் வந்து ஹவுராவோட 59 பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து அமேசிங்கான ஒரு லுக். அப்புறம் இந்த இடத்துலலாம் ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது. பாப் மேர்லி. இவ்வளோ பெரிய ரூம் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்னோடய ஹோஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் அவர் இருக்கார். இந்த ஃபுல் வீடு நம்மளுக்காக, ட்ராவலர்ஸ்க்காகவே வந்து தனியாக ஒதுக்கிட்டார். அவ்வளோ பெரிய நல்ல மனசு அவருக்கு. திங்கிங் ரூம், பாத்ரூம். கீப் யுவர் செப்பல் அண்ட் ஆட்டிடியூட் அவுட் சைடு. அப்புறம் இதுதான் வந்து ஃபைனலாக பெட்ரூம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பேக் பேக்கு, ஏசியோட இந்த ரூம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஹோஸ்ட் ஹோம். ஸோ என்னோடய ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு பாருங்கள். இவ்வளோ பெரிய வீட்டை ரெண்ட்டுக்கு அவர் நினச்சிருந்தா ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம். ஸோ ட்ராவலர்ஸ்க்காகவே இந்த வீடை தானம் பண்ணியிருக்காரு. நைஸ் காய். அவரை வந்து ஆக்சுவலி வீடியோவில் காமிக்க முடியல. இங்கேருந்து அவர் வீடு பார்த்திங்கன்னா 300 மீட்டர் அவையில் இருக்குது. ஸோ அவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஏசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓன் ஷாப் வச்சுருக்காரு. அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.